வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். பிஜிடிஆர்பியில் உங்களுக்கு இப்போது சைக்காலஜியில் சிலபஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரிவைஸ்டு சிலபஸ் படி 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. அந்த 10 யூனிட்லேருந்துமே ஒரு யூனிட்லேருந்தும் முக்கியமான கொஸ்டின்ஸ் எடுத்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கான்செப்ட் அது எல்லாத்திலுமே நம்ம வந்து இதில் கொடுக்குறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு சைக்காலஜிக்கு தேவையான போர்ஷனை ஃபுல்லாகவே கவர் பண்ணிடும். ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து யூனிட் 5 லேர்னிங் அண்ட் டீச்சிங். ஸோ பேசிக்காக இந்த செஷன்ஸ்லலாம் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சாப்டர்ல இருந்தும் ஒரு யூனிட்ல இருந்தும் எப்படி கொஸ்டின்ஸ் வருமோ அந்தந்த கொஸ்டின்ஸை எடுத்து அது ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அது வந்து உங்களுக்கு அந்த யூனிட்டை ஒரு மாதிரி கன்சாலிடேட் பண்ணி உங்களுக்கு அந்த யூனிட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துரும். இதுதான் வந்து ஒரு வீடியோலையுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன்ஸ் அகேன் நான் சொன்னபடி யூனிட் 5 லேர்னிங் அண்ட் டீச்சிங். ஸோ இப்போ யூனிட் 5ஓட சிலபஸ் பார்த்தீங்கன்னா லேர்னிங் ப்ராசஸ் அண்ட் லேர்னிங் கேரக்டரிஸ்டிக்ஸு. ஸோ கற்றலுடைய அம்சங்கள் அப்படி வச்சுக்கலாம். ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட் டு லேர்னிங், எதெல்லாம் கற்றுதலுக்கு ஒத்தாசையாக இருக்குது இல்லை அது கற்றுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது. என்னென்ன கேட்டகரிஸ் கீழே வரும் அப்படின்னாக்கா பயாலாஜிக்கல், ஸோ நம்மளுடைய உடல் சார்ந்தது, சைக்கலாஜிக்கல் மனசு சார்ந்தது, சோஷியோ எக்கனாமிக் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள், அண்ட் கல்ச்சரல் நம்மளுடைய கலாச்சாரம். இதில் எதெல்லாம் கற்றலுக்கு வந்து துணை போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு மெமரி இருக்குது, ரிமெம்பரிங் ஞாபகம், மறதி, லேர்னிங் கர்வ் கற்றுக்கும் போது அந்த கற்றுதலுடைய ப்ராசஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் பிஹேவியரிசம், காக்னிட்டிவிசம்லாம் இதில் இருக்குது. இதெல்லாம் வந்து சைக்காலஜியில் ஒரு வகையான புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விதங்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். லேர்னிங் கற்றலை சம்மந்தப்பட்ட தியரிஸ் இருக்குது. அந்த தியரிஸ்க்கு நம்ம வந்து ட்ரையல் அண்ட் எரர், தாண்ட்ரைக்கோடது, கிளாசிக்கல் கண்டிஷனிங், ஆப்பரண்ட் கண்டிஷனிங், இன்சைட்டு, ஜெஸ்டால்ட் தியரி. இந்த தியரி எல்லாமே ரொம்ப முக்கியமான தியரி. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் கரிக்குலம் அண்ட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுலையும் அது புரிஞ்சுக்கிறத எந்த விதத்தில் எடுத்துக்கிறோங்கிறதுலையும் மொழி எவ்வளோ பெரிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறதும் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் சைக்கோலிங்குவிஸ்டிக், மொழி வந்து நம்மளுடைய மன ரீதியில் எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்குதுன்னுட்டு, எந்தெந்த வகையான கற்றல் இருக்குது, கற்றலுடைய முறைகள் என்னென்ன. ஸோ இப்போ லேர்னிங் ஸ்டைல்ஸ்ன்னு பார்த்தா விஷுவல், பார்த்து விஷுவலாக ஒரு விஷயத்தை பார்த்து கற்றுக்கிறது, ஆடிட்ரினா கேட்டு கற்றுக்கிறது. இப்போ எக்ஸாமுக்கு படிக்கிறச்சே சில பேருக்கு ஒருத்தர் சொல்கிறத காதில் கேட்டுகிட்டே இருந்தால் நல்லா ஞாபகம் இருக்கும், சில பேருக்கு பார்த்து படித்தா தான் ஞாபகம் இருக்கும், சில பேருக்கு எழுதி பார்த்தா தான் ஞாபகம் இருக்கும், அந்த மாதிரி. ஸோ கைனஸ்தட்டிக்குங்கிறது எழுதி பார்க்கறது, ஓகே, மசில் மெமரி பேஸ் பண்ணி. ரீடிங்கிறது பார்த்து படித்து, சில பேருக்கு பிக்சர்ஸாக பார்த்தா தான் ஞாபகம் இருக்கும், அந்த மாதிரிலாம். அதுக்கப்புறம் என்னென்ன வகை டீச்சிங் ஸ்டைல், கற்றுக் கொடுக்குற முறைகள் என்னென்ன இருக்குது, கற்றுக் கொடுக்கறதுக்கு என்னென்ன அப்ரோச்சஸை யூஸ்வலாக கையாளுவாங்க, அதெல்லாம் இந்த டாப்பிக்கில் நம்ம வந்து கவர் ஆகும். ஓகே, ஸோ முதல் கொஷின் பார்த்துடலாம். இந்த கொஷின்கள் எல்லாமே இந்த லேர்னிங் அண்ட் டீச்சிங் அப்படிங்கிற புக்கு பை எஸ்கே மங்கல், சுப்ரா மங்கல், இந்த புக்கு தான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக்கு ஃபுல்லாகவே. இந்த 10 யூனிட்டுமே இந்த புக்கில் இருந்து தான் நம்ம பார்ப்போம். இந்த புக்கு தான் மெஜாரிட்டி இம்பார்ட்டண்ட். இந்த புக்கை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஸ்டின்ஸும் எக்ஸாம்ஸில் வருது. இன்னொரு தடவை சொல்கிறேன், புக்கு பேர் வந்து லேர்னிங் அண்ட் டீச்சிங். புக்கை எழுதினவங்க வந்து எஸ்கே மங்கல், சுப்ரா மங்கல். ஓகே, இந்த புக்கில் இருந்து தான் நம்ம ஃபுல்லாகவே எடுக்கிறோம். இந்த புக்கு தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற புக்குமே. ஓகே, அதில் இந்த புக்கில் இந்த யூனிட் வந்து கான்செப்ட் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிற தலைப்பின் கீழே வருது. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 7, 5வது பேஜ்லேருந்து 7வது பேஜ் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு இந்த கொஸ்டினோட டாப்பிக்கு. சிலபஸில் இது எந்த டாபிக் கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் ப்ராசஸ் அண்ட் லேர்னிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். லேர்னர்னா கற்றுக்கக்கூடியவங்க, லேர்னிங் ப்ராசஸ்னால் கற்றுக்கிற முறை, லேர்னிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் கற்றுக்கிறதுடைய அம்சங்கள். ஓகேவா? ஸோ முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா இது வந்து அசர்ஷன் அண்ட் ரீசனிங். ஸோ 2 சென்டென்ஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி கேள்வியில். அந்த ஏஆர் அப்படின்னு போட்டு வர கேள்வியில் வந்து எப்போவுமே 2 சென்டென்ஸ் இருக்கும். இந்த முதல் சென்டென்ஸுக்கு சம்மந்தப்பட்ட சென்டென்ஸ் தான் 2வது சென்டென்ஸா அப்படிங்கிறத தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ முதல்ல ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு 2வது ஒரு சென்டென்ஸ் கொடுப்பாங்க.
இந்த முதல் சென்டென்ஸை வச்சுட்டு இந்த முதல் சென்டென்ஸை சார்ந்து இந்த ரெண்டாவது சென்டென்ஸ் உண்மையா பொய்யாங்கிறத நம்ம சொல்லணும். இல்லை ரெண்டாவது சென்டென்ஸ் உண்மையாக இருந்து சில சமயம் முதல் சென்டென்ஸ் உண்மையாக இல்லாமலும் இருக்குது. ரெண்டுமே உண்மையாக இருக்கிற மாதிரியும் இருந்திருக்கு, ரெண்டுமே பொய்யா இருக்கிற மாதிரியும் இருந்திருக்கு. ஸோ யூஸ்வலாக எப்படி கொடுப்பாங்கன்னா முதல் சென்டென்ஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு அந்த ரெண்டாவது சென்டென்ஸுங்கிறது முதல் சென்டென்ஸுடைய காரணத்தை விவரிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டேட்மெண்ட்டு. சரியா? ஸோ இப்போ இந்த முதல்து நம்ம பார்த்துருவோம். ஸோ அசர்ஷன் அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங் இஸ் அ ரிலேட்டிவ்லி பர்மனன்ட் சேஞ்ச் இன் பிஹேவியர் brought by எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ட்ரைனிங். ஸோ தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா, கற்றல் என்பது அனுபவம் மற்றும் பயிற்சி மூலம் ஏற்படும் நடத்தையில் ஒப்பீட்டளவில் நிரந்தரமான மாற்றமாகும். ஸோ பேசிக்காக லேர்னிங் நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயம் பர்மனெண்ட்டாக நம்ம பிஹேவியரில் ஒரு சேஞ்சை உருவாக்கும். அது எதனால் வருது அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தினாலையும் ட்ரைனிங் ஒரு விஷயத்த பண்ணி அதுலேருந்து அந்த ட்ரைனிங் எடுக்கிறது மூலமாகவும் அது நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயத்தினால நம்மளுடைய பிஹேவியர் நம்மளோட நடத்தையில் ஒரு பர்மனெண்ட் சேஞ்ச் ஏற்படும், ஒரு நிரந்தரமான மாற்றம் உருவாகும் அப்படிங்கிறது தான் முதல் சென்டென்ஸு. ஓகேவா? ஸோ ரெண்டாவது சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்சஸ் டியூ டு மெச்சூரேஷன் fatigue or drugs are also considered learning. அதாவது முதிர்ச்சி, சோர்வு அல்லது மருந்துகளால் ஏற்படும் மாற்றங்களும் கற்றலாகவே கருதப்படுகின்றன அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த முதல் ஒரு சென்டென்ஸும் நம்ம தனியாக பார்க்கலாம். நீங்கள் அந்த புக்கில் இந்த 5 to 7 அப்படிங்கிற அந்த பேஜுக்குள்ளே பேஜ் நம்பர் 5 to பேஜ் நம்பர் 7 போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லேர்னிங்கோட டெஃபினேஷன், ஒன் ஆஃப் த லேர்னிங்கோட டெஃபினேஷன், அதாவது லேர்னிங்னா என்ன அப்படிங்கிற அதோடைய மீனிங் 2-3 டெஃபினேஷன் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, லேர்னிங் இஸ் ரிலேட்டிவ்லி பர்மனன்ட் சேஞ்ச் இன் பிஹேவியர் brought by எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ட்ரைனிங்னு அர்த்தம். அதாவது கற்றல் என்பது அனுபவம் மற்றும் பயிற்சி மூலம் ஏற்படும் நடத்தையில் ஒப்பீட்டளவில் நிரந்தரமான மாற்றமாகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு புக்கு படிக்கிறீங்க, ஒரு ஜிகே ரிலேட்டட் புக் படிக்கிறீங்க, ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த எக்ஸாமுக்காக சைக்காலஜி கற்றுக்குறீங்கல்ல, வீடியோ மூலமாகவோ ஆடியோ மூலமாகவோ எஸ்கே மங்கல் சுப்ராமங்கல் அந்த லேர்னிங் அண்ட் டீச்சிங்ஸ் புக்கை படிக்கும்போதோ அது கற்றுக்கிறதுனால உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் வருது. கரெக்டாக? ஓ, இப்போ லேர்னிங்னா இப்படி தான் போல் இருக்குது, லேர்னிங்னா இப்படி, லேர்னிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் இப்படி அப்படின்னு உங்களுக்கு ஒரு புது நாலேஜ் வருது. அந்த நாலேஜ் நீங்கள் இந்த கற்றல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விஷயத்தை அணுகிற விதத்துலையோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிற விதத்துலையோ ஒரு மாற்றத்தை உருவாக்கும். கரெக்டாக? அது ஏன்னா நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் அந்த கற்றுக்கிட்டதை நீங்கள் பார்க்கும்போது அந்த அனுபவத்தின் மூலமாக உங்ககிட்ட அது பதியுது. இது நாலேஜ் கெய்னிங் மட்டும் இல்லை, புதுசாக கற்றுக்கிற ஒரு ஸ்கில்லாக கூட இருக்கலாம். சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறது, வண்டி ஓட்ட கற்றுக்கிறது, கார் ஓட்ட கற்றுக்கிறது, சமைக்க கற்றுக்கிறது, இல்லை கலை வேலைப்பாடுகள் கற்றுக்கிறது, பாட்ரி, எம்ப்ராய்ட்ரி என்னெல்லாமோ கற்றுக்குறோம் இல்லையா? ஜிம் போகிறீங்க, உடற்பயிற்சி கற்றுக்குறீங்க, நிறைய பேர் கராத்தே கிளாஸ் அதெல்லாம் போவாங்க, டிஃபென்ஸ் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கான முறைகளை கற்றுக்குறாங்க, நிறையா இருக்குல்ல. லைக் இப்போது எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க எலக்ட்ரிக்கல் சாமான்களை எப்படி கையாளணும்னு கற்றுப்பாங்க, ஏதாவது பிரச்சனைனா உள்ளே பார்க்க கற்றுப்பாங்க. ஒன்றும் இல்லை, மொபைல் சர்வீஸ் சென்டரில் மொபைல் கொடுக்குறோம்ல, இந்த மொபைலை ரிப்பேர் பண்ணுறது கூட ஒருத்தர் கற்றுக்கிட்டு தானே பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு நம்ம அதை பண்ணுறோம், ட்ரைனிங்கிற பேரில் அதை நம்ம செயல்முறைப்படுத்துகிறோம், செயல்முறைப்படுத்தி அது அனுபவமாக மாறுது. அப்போது நம்மக்கிட்ட அது பர்மனெண்ட்டாக ஒரு விஷயமா நம்மக்கிட்டே தங்கிடுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு மொபைலை பார்க்கும்போதோ இல்லை தற்காப்புக்காக யாராவது உங்களை தவறாக அணுகும்போது நீங்கள் தற்காப்புக்காக அவங்கள தாக்கிறதோ இல்லை உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதோ இல்லையா, உடல் பயிற்சி பண்ணுறதன் மூலமாக நீங்கள் நார்மலாக ஜிம்லேருந்து வெளியில் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் கூட இல்லை நார்மலாக அந்த டே போகும்போது கூட நீங்கள் நடந்துக்கிற விதமோ இல்லை ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதன் மூலமாக நீங்கள் வாழ்க்கையை அணுகுகிற விதமோ பார்க்குற விதத்துலையோ ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும், ஒரு சின்ன விதத்துலையாவது இருக்கும். அதை தான் நம்ம கற்றல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் இந்த முதல் வாக்கியம் சரியான வாக்கியம், விச் இஸ் ட்ரூ. த ஸ்டேட்மெண்ட் 1 அசர்ஷன் ஏ அப்படிங்கிறது உண்மை. ஓகேவா? இப்போ ஸ்டேட்மெண்ட் பிக்கு வருவோம். அதாவது ரீசன், ஆறுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, காரணம்.
அது வந்து சேஞ்சஸ் டியூ டு மெச்சூரேஷன், ஃபட்டிக் ஆர் ட்ரக்ஸ் ஆர் ஆல்சோ கன்சிடர்ட் லேர்னிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது முதிர்ச்சி, சோர்வு மற்றும் மருந்துகளால் ஏற்படும் மாற்றங்களும் கற்றலாகவே கருதப்படுகின்றன. இப்போ இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதிர்ச்சி அப்படிங்கிறது குழந்தையா பிறந்ததுலேருந்து நமக்கு இருக்கிற வரைக்கும் ஏற்படுற ஒரு விஷயம். ஒரு வயசையும் தாண்டும் போது நம்ம உடம்பு வந்து பயாலஜிக்கலி பார்த்தீங்கன்னா முதிர்ச்சி அடைந்துக்கிட்டே வருது. பிறந்த குழந்தைக்கு பல் இருக்கிறது இல்லை, ஒரு ஏஜில் பல் இருக்கும், ஒசரம் வரும், கை கால் நீளும், கண், மூக்கு, முகம்லாம் மாற ஆரம்பிக்கும். ஒரு 10 வயசு குழந்தைக்கும் அதே குழந்தை 15 வயசு ஆகும்போது, 20 வயசு ஆகும்போது, 30, 40, 60, 70ங்கும் போது ஒரு மனித அளவில் நம்மளுக்கு முதிர்ச்சி ஏற்படுது. ஆனால் இது கற்றுக்கிட்டு செய்கிற ஒரு விஷயம் கிடையாது. இது இயற்கையாகவே இயல்பாகவே நடக்கிற ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இது நம்ம வந்து கற்றுக்கிட்டு நம்ம எப்படி வளரணும்னு நம்ம ஒருத்தர்கிட்ட கற்றுக்கிட்டு நம்ம வளர்றது கிடையாது. ஓகே, ஸோ அது கற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கீழே வராது. அது இயற்கையாக தானாகவே நடக்கிற ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபட்டீக். இப்போ வந்து மேரத்தான் ஓடுறாங்க, இல்லை நீங்கள் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது, நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க, சரியாக சாப்பாடு கிடைக்கல, ஏதோ ட்ரெக்கிங், ஹைக்கிங் எல்லாம் போகிறீங்க, ஏதாவது அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் போகிறீங்க, கேம் விளையாடுறீங்க, எதுவாக வேணா இருக்கலாம். டீஹைட்ரேஷன்னாலேயோ, வெப்பத்தின் காரணமாகலையோ, இல்லை சரியான நியூட்ரிஷன் ஃபுட்டு இல்லாததுனாலையோ சோர்வு ஏற்படுது இல்லையா? அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்கள்னால நம்ம உடம்புலையோ நம்ம கிட்டேயோ இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். சரியா? அதாவது இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே சாப்பாடு கிடைக்கும்னு நினச்சி போகிறோம், கையில் கட்டிட்டு போகலன்னு வைங்க, ரொம்ப தூரம் நடக்கிறோம், தண்ணி தான் இருக்குது, ஒரு 3/4 நாள் கிட்ட ஆகிடுது, சரியாக சாப்பிட கிடைக்கல, சாப்பிட முடியலன்னா அப்படி ஒரு சோர்வு வருது இல்லை? அது வந்து அங்கே உணவு கிடைக்கலங்கிறது வந்து நம்ம விசாரிச்சுட்டு போயிருக்கலாங்கிறது வேற, இல்லை கட்டிட்டு போயிருக்கலாங்கிறது வேற. பட் அது நம்ம கிட்ட இல்லை, நம்மளை சார்ந்த ஒரு விஷயம் அல்ல. அதனால சரியாக உணவு இல்லை பயங்கர வெயில் கொளுத்துது, சரியா தண்ணி குடிக்க மறந்துட்டீங்க, தலைவலிக்குது, ஒரு மாதிரி சோர்ந்து போயிடுச்சு உடம்பு அப்படிங்கிறதும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயம். அதனால உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய அந்த மாற்றம், சோர்வுங்கிறது அகெயின் நம்ம கற்றுக்கிட்டு உருவாகிற ஒரு மாற்றம் கிடையாது. இயற்கையாகவே ஒரு விஷயத்தினால ஏற்படக்கூடிய ஒரு சேஞ்ச் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கற்றல் கீழே வராது. அடுத்தது ட்ரக்ஸு, மருந்துகள். இப்போ மருந்து போடுறோம், விட்டமின் மாத்திரை போடுறோம், உடம்பு சரியில்லைன்னா அது சரியாகிறதுக்கு மருந்து போடுறோம், உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு மருந்து எடுத்துக்கிறோம், சப்ளிமெண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், விட்டமின் டேப்லெட்ஸ், மினரல் டேப்லெட்ஸ்லாம் எவ்வளோ எடுத்துக்கிறோம் இப்போது. அதனால் உடம்பு வலுவாச்சுனாலோ இல்லை உடம்பு சரியில்லாததுனால மருந்து எடுத்து அதனால் உடம்பு சரியாச்சுனாலோ, இல்லை தவறான மருந்து எடுத்து அதனால் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து உடம்பு பாதிக்கப்பட்டாலோ, இது எதுவுமே நம்ம கற்றுக்கிட்டு பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. பட் இப்போது தப்பான ஒரு மருந்தை எடுத்து அதனால் சோர்வு வருதுன்னா ஓகே, இந்த மருந்தை டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எடுத்துக்க கூடாதுங்கிறது அனுபவத்தின் பேரில் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். அதை நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்காமல் இருப்போம். ஆனால் நம்ம உடம்புல ஏற்படுற சோர்வுங்கிறது கற்றல்னால வர அந்த சோர்வு கிடையாது. விட்டமின் டேப்லெட் போட்டதுனால உடம்புல ஏற்படுற மாற்றம் அப்படிங்கிறது வந்து கற்றல்னால இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா கற்றல்னால வரல, அந்த மருந்துனால ஏற்படுற மாற்றம் அது. கரெக்டா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தீங்கன்னா அது வந்து உண்மை அல்ல, அது வந்து பொய், அது தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட், அது வந்து கற்றல் கீழே வராது. ஸோ கற்றல் அப்படிங்கிறது நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதை ட்ரெயின் ஆகி அதை அனுபவத்தின் மூலம் நம்ம உபயோகப்படுத்தும் போது ஏற்படக்கூடிய நம்மளுடைய நடத்தையில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கிறத தான் நம்ம கற்றலாக பார்க்குறோம். ஸோ இதில் வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ABCD. ஏ வந்து ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை, மேலும் ஆர் சரியான விளக்கம் அப்படின்னு கொடுத்துருக்கு. கிடையாது, ஆர் வந்து சரியான விளக்கம் இல்லைங்கிறத நம்ம இப்போ தான் எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்தோம். ஸோ ஏ ஆன்சர் கிடையாது. பி பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை, ஆனால் ஆர் சரியான விளக்கம் இல்லை. ஏயும் சரி, அதாவது முதல் வாக்கியமும் சரி, இரண்டாவது வாக்கியமும் சரி, ரெண்டுமே உண்மைதான். ஆனால் ஏக்கான விளக்கம் வந்து ஆறு கிடையாது அப்படின்றாங்க. கிடையாது, நம்ம ஆல்ரெடி என்ன இப்போ நான் எக்ஸ்பிளனேஷனில் என்ன சொன்னேன்னா ஆறுங்கிறது சரியான சென்டென்ஸே இல்லை, அது ஒரு தவறான சென்டென்ஸ்ன்னு சொன்னேன். அதனால் ஆப்ஷன் பியும் கிடையாது. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா ஏ உண்மை ஆனால் ஆர் பொய், அது கரெக்ட். ஏன்னா நம்ம அசர்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, முதல் வாக்கியம் சரியான வாக்கியம், இரண்டாவது வாக்கியம் தவறான வாக்கியம்.
அதனால கரெக்ட் ஆன்சர் எதுக்கு பார்த்தீங்கன்னா சி தான். ஓகேவா? டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ தவறு ஆர் உண்மைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் வாக்கியம் தவறு, இரண்டாவது வாக்கியம் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஸோ கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இங்கே கற்றல்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்கிற அந்த வாக்கியம் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்டானது. ஆர் அதோடைய ரீசனாக கொடுக்கப்பட்டுள்ள அந்த வாக்கியம் வந்து தவறான வாக்கியம் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ கேள்வி 2 பார்த்தீங்கன்னா, who proposed the trial and error theory of learning, also called the SR Bond theory அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுவும் பார்த்தீங்கன்னா லேர்னிங் அண்ட் டீச்சிங் அப்படிங்கிற எஸ்ஆர் மங்கள் சுப்ராமங்கல் எழுதின அந்த புக்கில் இருந்து தான் எடுக்கப்பட்டது. அதுதான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கிற புக்கு. அந்த புக்கில் பிஹேவியரிசம்ங்கிற டாபிக் கீழே வருது. அதில் தாங்டாய்க்கோட தியரி. ஓகேவா? பேஜ் நம்பர் 92லேருந்து 94 இந்த டாபிக் இருக்கிறது வந்து 92 பேஜ்லேருந்து 94 பேஜுக்குள்ளே இருக்குது. சிலபஸ் டாப்பிக்கில் தியரிஸ் ஆஃப் லேர்னிங் கீழே வருது. நம்ம சிலபஸ்லேயே நம்ம பார்த்தோம் தியரிஸ் ஆஃப் லேர்னிங் இருந்தது இல்லையா? அதில் ட்ரையல் அண்ட் எரருங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தியரி. ஸோ நம்ம வந்து அதை பற்றின கேள்வி தான் இது. இன்னொரு தடவை கேள்வி படிக்கிறேன். ஹூ ப்ரப்போஸ் த ட்ரையல் அண்ட் எரர் தியரி ஆஃப் லேர்னிங், ஆல்சோ கால்டு தி எஸ்ஆர் பாண்ட் தியரி. தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பாண்ட் கோட்பாடு என்றும் அழைக்கப்படும் கற்றல் சோதனை மற்றும் பிழை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் ட்ரையல் அண்ட் எரர் தியரி அப்படிங்கிறது என்னன்னு டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ட்ரையல் அண்ட் எரர் தியரி அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. கற்றல்ங்கிறது சில சமயம் நம்ம ஒரு விஷயத்த பண்ணி பார்த்து ஒரு முதல் 2 தடவை அது சரியாக வரலனாலும் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கறது மூலமாக ஒரு விஷயத்த சரியாக பண்ணுறதை நம்ம கற்றுக்கிட்டோன்னா அதுவுமே கற்றல் கீழே தான் வரும். சில சமயம் அப்படி கூட நம்ம கற்றுக்கலாம் ஒரு விஷயத்த அப்படின்னு சொல்கிற தியரி தான் இந்த ட்ரையல் அண்ட் எரர் தியரிங்கிறது. இதுக்கு இன்னொரு பேர் வந்து எஸ்ஆர் பாண்ட் தியரி அப்படிம்பாங்க. இதில் எஸ் அப்படிங்கிறது ஸ்டிமுலஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எஸ்ஸுங்கிற வேர்டோட பேர் வந்து எஸ் வந்து ஸ்டிமுலஸுங்கிற வேர்டுக்கு நிற்குது அந்த வேர்டு லெட்டரு. ஸோ ஸ்டிமுலஸ் அப்படின்னா தூண்டுதல் அப்படின்னு அர்த்தம் தமிழில். ஆர் வந்து ரெஸ்பான்ஸ், ரெஸ்பான்ஸ்னால் பதில். ஸோ ஒரு தூண்டுதலும் அந்த தூண்டுதலுக்காக ஒரு உயிரினம் கொடுக்கக்கூடிய பதில், இதை பேஸ் பண்ணி கற்றுக்கக்கூடிய விஷயத்த நம்ம எஸ்ஆர் பாண்ட் தியரி அப்படின்னு சொல்கிறோம். தூண்டுதலும் அதற்கான விளைவு அப்படின்னு வச்சுக்கலாம். ரெஸ்பான்ஸ் வந்து பதில்னு சொல்கிறத விட விளைவு, தூண்டுதலும் அதற்கான விளைவு சார்ந்து கற்றுக்கிற ஒரு விஷயத்த வந்து எஸ்ஆர் பாண்ட் தியரிங்கிறோம். அதை ட்ரையல் அண்ட் எரர் தியரிங்கிறோம். இந்த தியரி எப்படி பிறந்தது அப்படின்னாக்கா யாருங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இந்த சைக்காலஜிஸ்ட், அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு பூனையை போட்டுடுறாரு. ஓகேவா? அந்த ஒரு சின்ன கூண்டு மாதிரி இருக்கும். அந்த கூண்டுக்கு ஒரே ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்குது. அந்த ஓப்பனிங் திறக்கிறதுக்கான ஒரு சின்ன உள்ளுக்குள்ளே ஒரு லிவர் மாதிரி உள்ளுக்குள்ளே தொங்குது. பேசிக்காக ஒரு கயிறு முனையில் ஒன்று இருக்கும். அதை இழுத்துது அந்த பூனை அப்படின்னாக்கா அந்த கூண்டோட கதவு திறந்துடும். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஆனால் பூனைக்கு அதை சொல்லியெல்லாம் கொடுக்கல, பூனையை உள்ளுக்குள்ளே மட்டும் போட்டாச்சு. அந்த பூனைக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மீன் துண்டை வந்து அவர் அந்த நுழைவாயிலில் வைக்கிறாரு. அந்த கூண்டோட வாசல் இருக்கு இல்லையா, மூடி இருக்கிற அந்த வாசல் வந்து கம்பி போட்ட வாசல், அந்த சின்ன கேட் மாதிரி இருக்கும், அதோட வாசலில் அவர் வைக்கிறாரு. ஓகே, பூனைக்கு பசி. அஃப்கோர்ஸ் மீனை பார்த்துட்டு எந்த பூனை சாப்பிடாம இருக்குமா? இருக்காதுல, அதுக்கு பயங்கரமாக சாப்பிட்ணுன்ட்டு அதுக்கு எப்படி வெளில வருதுன்னு தெரில. ஸோ இந்த பூனை முதல்ல என்ன பண்ணுது, இங்கிட்டு அங்கிட்டு குதிக்குது, அந்த கூண்டோடைய மிச்ச செவுத்தெல்லாம் பிராண்டுது, என்னமோ அது ஏதோ பண்ணும்போது தவறி போய் அதோட கை அங்கே உள்ள தொங்குற அந்த லெவரில் பட்டு இழுக்க இந்த கதவு திறந்துடுது, பூனை வெளில வந்துடுது. வெளில வந்தோன்னே அந்த மீனை சாப்பிட்டுடுது. திருப்பி கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் மணி நேரம் கழிச்சோ திருப்பி அந்த பூனையை அதே கூண்டில் போடுறாரு, அதே மாதிரி மீனை வெளியில் வைக்கிறாரு. இப்போ அந்த பூனைக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ பண்ணினா கதவு திறக்கும் அப்படிங்கிற கிளாரிட்டி வந்திருக்கும். ஏன்னா முதல் தடவை உள்ளுக்குள்ளே தான் இருந்தது, அது எதமோ பண்ணும்போது கதவு திறந்துருச்சு அப்படிங்கிறது அதுக்கு ஞாபகம் இருக்குது. திருப்பி அதுக்கு மீன்கிட்ட போனோம், திரும்ப அது நோண்டுது, குதிக்குது, அந்த கூண்டோட மிச்ச செவத்தை பிராண்டுது, என்னமோ பண்ணுது. இதே மாதிரி பண்ணும்போது ஏதேச்சியாக திரும்ப அந்த கயிறு கிட்டக்க அந்த லெவர் கிட்டக்க கை அதோட நகமோ ஏதோ பட்டு இழுக்க இந்த கதவு திறக்குது, பூனை வெளில வந்துடுது. திரும்ப என்ன பண்ணுறாங்க, 3வது முறையாக இதே மாதிரி திருப்பி அந்த பூனையை வந்து கூண்டுக்குள்ளே போடுறாங்க. பட் இந்த தடவை அந்த பூனை செவுத்தெல்லாம் நோங்கலை. அதுக்கு க்ளீனாக தெரியுது இந்த பகுதி நம்ம சென்டரில் இருந்து ஏதோ பண்ணும்போது தான் கதவு திறக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துருச்சு.
ஸோ 4வது தடவை போடும்போது கரெக்டாக இருக்குது, அந்த கயிறு இழுத்தாதான் கதவு திறக்குதுங்கிறது புரிஞ்சு டைமே வேஸ்ட் பண்ணல, வேற எங்கேயும் போகல, எதையுமே பண்ணலை. இந்த நடுவில் இருக்கிற லெவரை பிடிச்சி இழுக்குது, கதவு திறந்துடுது, பூனை வெளில வந்து மீனை சாப்பிட்டுடுது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பூனை ட்ரையல் அண்ட் எரரில் கற்றுக்குது பேசிக்காக. ஓகேவா? கற்றல் சோதனை மற்றும் பிழை கோட்பாடுங்கிறது இதுதான். ஸோ ட்ரையல் முதல்ல ஏதோ பண்ணுது, ட்ரையல் பண்ணுது, ஏதோ வருது வரல, அதை பேஸ் பண்ணி எது ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலைங்கிறத கண்டுபிடிச்சி திரும்ப திரும்ப பண்ணும்போது கரெக்டான வே என்ன அப்படிங்கிறத அது கற்றுக்குது. இதை தான் நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தியரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து எஸ்ஆர் பாங் தியரி. ஸோ இதில் ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தூண்டுதல் மற்றும் அதற்கான விளைவு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேர் லா ஆஃப் எஃபெக்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த தியரியை. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் தூண்டுதல்ங்கிறது என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இதில் அந்த லிவரை இழுக்கிறது தான் நம்ம ஸ்டிமுலஸாக பார்க்குறோம். அதோடைய ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா கதவை திறக்கிறது. ஸோ இதை நான் செஞ்சால் அதனுடைய விளைவு இது அப்படின்னு அந்த பூனை புரிஞ்சுக்கிறதுனால அதை கற்றுக்கிட்டு அடுத்த தடவை எஃபர்ட்ஸ் இல்லாமல் வேறு ஸ்டெப்பெல்லாம் ட்ரை பண்ணாமல் டைரெக்டாக அதை பண்ணி வெளியில் வந்துடுது. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தியரி. ஏன்னா நம்ம லைஃப்பில் நிறையா விஷயத்த ட்ரையல் அண்ட் எரரில் கற்றுக்குறோம். முதல்ல நீங்கள் சைக்கிள் ஓட்டின ஞாபகம் யாருக்காவது இருந்ததுன்னா, ஓட்ட ஆரம்பித்த உடனே சைக்கிள் ஓட்டி இருக்க மாட்டோம். ஒரு 2 தடவை விழுவோம், 3 தடவை விழுவோம், அதுக்கப்புறம் தான் அந்த பேலன்ஸ் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரையல் அண்ட் எரர். நமக்கு அந்த பேலன்ஸ் எப்படி சரிப்பட்டு வருதுங்கிறத நம்ம எப்படி கற்றுக்குறோம்? 2-3 தடவை பண்ணி பார்த்து தானே கற்றுக்குறோம். சமையலுமே அப்படி தான். முதல் தடவை பண்ண உடனே இப்போ ஓகே நமக்கு பார்த்து பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது, அளவு எடுத்து கரெக்டாக பண்ணுறோம், அப்போவுமே நிறைய பேருக்கு வரதில்லை. ஒரு 2-3 தடவை ஒரு விஷயத்தை பண்ணினா உடனே ஒரு 3வது தடவை நமக்கு சரியாக பண்ண நம்ம கற்றுக்குறோம் இல்லையா? அதை தான் நம்ம ட்ரையல் அண்ட் எரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இது நமக்கு இந்த தியரியை நமக்கு கொடுத்தவர் முன்மொழிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் எல் தார்ன்டைக் அப்படிங்கிறவர். தார்ன்டைக். ஓகே, அவரோட ஃபுல் நேம் வந்து எட்வர்ட் லீ தார்ன்டைக். ஓகேவா? அவர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சார்ந்த ஒரு சைக்காலஜிஸ்ட். அவரோட கிட்டத்தட்ட முழு வாழ்க்கை கரியரையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டியில் ஸ்பெண்ட் பண்ணார். அங்கே தான் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டு, டீச்சிங் எல்லாமே இருந்தது. அவர் வந்து மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் சைக்காலஜி, அதுலேயும் கற்றல் லேர்னிங் பற்றி தான் நிறையா ஆராய்ச்சி பண்ணார், நிறைய தியரிஸும் கொடுத்துருக்காரு. ஓகேவா? அவரோட அந்த தியரிஸ்லாம் இன்றைக்குமே நிறையா விஷயங்களில் அப்ளை பண்ணப்படுது. உண்மையாக சொல்லணும் அப்படின்னாக்கா இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1874லிருந்து 1949 வரைக்கும் ஆக்டிவாக இருந்திருக்காரு. ஓகேவா? ஸோ இவர் கொடுத்த தியரி தான் இந்த ட்ரையல் அண்ட் எரர் தியரி. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங், மேட்ச் த லேர்னிங் பேராடிம் வித் தேர் ஃபோக்கஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது ஒரு பக்கம் அந்த கான்செப்ட் ஆஃப் லேர்னிங், என்னென்ன வகை லேர்னிங் அப்படிங்கிறது மென்ஷன் ஆகிருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அது அந்த பர்டிகுலர் டாபிக் வந்து எதை பற்றின ஃபோக்கஸில் இருக்குது அப்படின்னு இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா லேர்னிங் அண்ட் டீச்சிங் பை எஸ்கே மங்கள் சுப்ராமங்கல் புக்கில் இருந்தால் எடுத்திருக்கு. அதில் லேர்னிங் பேராடைம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பேஜ் நம்பர் 140லேருந்து 152 வரைக்கும் இந்த டாபிக் இருக்குது அந்த புக்கில். சிலபஸ் டாபிக் பார்த்தீங்கன்னா பேராடைம், இது கீழே பிஹேவியரிசம், காக்னிட்டிவிசம், கன்ஸ்ட்ரக்டிவிசம், ஹியூமனிசம், இது எல்லாமே வருது. ஸோ இதை பற்றின ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் தான் இது. இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின். இதோட தமிழாக்கத்தையும் ஒரு தடவை பார்த்துடலாம். கற்றல் முன்மாதிரிகள், லேர்னிங் பேராடைம் மற்றும் அவற்றின் மைய கவனம் பொறுத்துக. ஸோ இது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். ஒரு பக்கம் நமக்கு வந்து லேர்னிங் டைப்ஸ் அப்படின்னும் சொல்லலாம், முன்மாதிரிகள்னால் தியரி சொல்லலாம், வேஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? லேர்னிங் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷில். லிஸ்ட் பிங்கிறது அந்த லேர்னிங் கான்செப்ட்ஸோட மைய கருத்து என்ன, இல்லை அது எதை குறித்து அந்த லேர்னிங் கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து லிஸ்ட் பியில் இருக்கக்கூடியது. ஸோ பட்டியல் ஏ கீழே பார்த்தீங்கன்னா நடத்தை கோட்பாடு, அறிதல் திறன் கோட்பாடு, மனிதநேய கோட்பாடு, கட்டமைப்புவாத கோட்பாடு, இந்த 4 கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் பி ரைட் சைடில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் த்ரூ இன்டராக்ஷன், இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அண்ட் மென்டல் ஸ்கீமாஸ், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அண்ட் பர்சனல் க்ரோத், கண்டிஷனிங் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா பட்டியல் பி பார்த்தீங்கன்னா பழகப்படுத்துதல் மற்றும் வலுவூட்டுதல், கண்டிஷனிங் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டு, தகவல்களை செயலாக்குதல் மற்றும் மன உருவங்கள், இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அண்ட் மென்டல் ஸ்கீமாஸ்,
சுயநிறைவு மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி, அதுதான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அண்ட் பர்சனல் க்ரோத்துன்னு சொல்கிறோம். இடைவினைகள் மூலம் அறிவை உருவாக்குதல், நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் த்ரூ இன்டராக்ஷன். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற 4 ஆப்ஷன். நான் தமிழ்து வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த 4 எதை குறிக்குது அப்படிங்கிறத தனியாக பார்த்துட்டு அப்புறம் கரெக்ட் ஆன்சர் என்னங்கிறத மேட்ச் பண்ணுவோம். ஸோ பிஹேவியரிசம், நடத்தை கோட்பாடு அப்படிங்கிறது அந்த பேர்லேயே இருக்குது பாருங்கள், நடத்தை கோட்பாடு. ஸோ இந்த நடத்தை கோட்பாடுங்கிறது எதை மையமாக பார்க்கும்னா, கவனிக்கக்கூடிய நடத்தை. இப்போ ஒருத்தர் ஒரு ரூம்குள்ளே போகிறீங்க, ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேரோட நடத்தை அது இந்த தூண்டுதலின் விளைவு மூலமாக அந்த நடத்தை எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ கண்டிஷனிங் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, குழந்தை தப்பு பண்ணிட்டுனா அம்மாவோ அப்பாவோ அடிக்கிறோம். ஸோ அந்த குழந்தை என்ன கற்றுக்குது, நம்ம இதை பண்ணினா நமக்கு அடி விழும், ஸோ நான் இனிமேல் இதை பண்ண மாட்டேன். நல்ல மார்க் எடுத்துகிட்டு வர குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்குறோம், கிஃப்ட் கொடுக்குறோம், சூப்பர் அப்படின்லாம் பாராட்டுறோம். கரெக்டாக? அப்போ அந்த குழந்தை என்ன தெரிஞ்சுக்குது, ஸோ இப்போ நல்லா படித்து மார்க் வாங்கினேன் அப்படின்னா எனக்கு பாராட்டு வரும், பரிசுகள் வரும் அப்படின்னு அது தெரிஞ்சுக்குது. ஸோ அது என்ன பண்ணும், நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா படிக்க முயற்சி பண்ணும். இது ஒரு பேசிக் எக்ஸாம்பிளாக நான் கொடுக்குறேன். இது எதுவாக வேணா இருக்கலாம். ஒரு கம்பெனியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் போனஸ் ரிவார்டு கிடைக்குது, சரியாக பண்ணலன்னா ரேட்டிங் கம்மியாகுது. கரெக்டாக? இதை நீங்கள் வேறு எதில் வேணாலும் நீங்கள் இது பண்ணலாம். ஸோ ஒரு தூண்டுதல் அதனுடைய விளைவை பொறுத்து ஒரு மனிதனுடைய கவனிக்கக்கூடிய நடத்தை எப்படி மாறுது. ஸோ பேசிக்காக ஒரு ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி ஒருத்தனுடைய லேர்னிங், அந்த லேர்னிங் அவனுடைய அப்சர்வ் பண்ணக்கூடிய பிஹேவியர், கவனிக்கக்கூடிய நடத்தையில் எப்படி மாற்றத்தை உருவாக்குது அப்படிங்கிறத தான் மையமாக வைக்குது பிஹேவியரிசம், நடத்தை கோட்பாடுங்கிறது. ஓகேவா? அடுத்தது காக்னிட்டிவிசம், அறிதல் திறன் கோட்பாடு. ஸோ காக்னிட்டிவ் அப்படிங்கிற வேர்டே மூளையை சார்ந்த ஒரு காக்னிட்டிவ் அப்படிங்கிறது ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஆற்றலை நம்ம காக்னிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். மேலோட்டமான சிந்தனை இல்லாமல் ரொம்ப காம்ப்ளெக்ஸான சிந்தனைக்கு நம்மளுடைய மூளை ஆட்படுத்தப்படும் பொழுது அதை காக்னிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காக்னிட்டிவிசம் அப்படிங்கிறது அறிதல் திறனை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஓகேவா? ஸோ இந்த காக்னிட்டிவிசம்ங்கிறது எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மென்டல் ப்ராசஸஸ், நம்ம மூளை ஒரு விஷயத்தை எவ்வளவு ஆழ்ந்து புரிஞ்சு கனெக்ஷன்ஸை இதுக்கு இது சார்ந்ததா, அதுக்கு அது சார்ந்ததா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் புரிதலை கொண்டு நம்ம அதனால் கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம ஸ்கீமாஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சின்ன குழந்தைக்கு, ரொம்ப குட்டியாக இருக்கிறச்சு ஒரு வயசு குழந்தைக்கு நீங்கள் காக்கா மாடு எப்படி சொன்னாலும் எல்லாமே விலங்கு தான். இது பறவை, அது விலங்கு அப்படின்னு வித்தியாசம் தெரியாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு நாயை காமிச்சு நாய், ஒரு மாடை பார்த்தாலும் நீங்கள் நாயின்னு சொன்னீங்கன்னா 2த்துக்கும் 4 கால் இருக்குது. இதை நீங்கள் நாயின்னு சொன்னாலும் அது நாயின்னு நம்புவோம் ஒரு குழந்தைக்கு. இது நாய், இது வேற, 4 கால் இருந்தாலும் ஒரு நாய் வேற, மாடுங்கிறது வேற, இதனுடைய பெயர் மாடு, இதனுடைய பெயர் நாய் அப்படிங்கிற அந்த புரிதல் வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே? பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பறவைங்கிறது வேற, 2 கால் இருக்கும், பறக்க முடியும், அதனால் நம்ம அதை பறவைன்னு சொல்கிறோம். அது விலங்கு கீழே வராது. ஸோ நாயும் மாடும் விலங்கு தான், ஆனால் வேற வேற. இந்த புரிதல்லாம் வருது இல்லை, வளர வளர தெரிஞ்சுக்க. ஸோ இப்போ மைண்டில் அது மேப் ஆகும். ஸோ 4 கால் இருந்தாலுமே நாயும் மாடும் சேம் கிடையாது. நாயிலேயே நிறைய வகை நாய் இருக்குது. ப்ரௌனாக இருக்கிற நாய் இருக்குது, முகம் இப்படி இருந்தால் அந்த நாய் வேறு, உடல்வாகு இப்படி இருந்தால் இந்த நாய் வேறு. இந்த புரிதலெல்லாம் பிரெயின் லெவலில் பிரெயின் கிரியேட் பண்ணுற ஒரு ஸ்கீமாஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 4 கால் இருந்து கொலைச்சு இந்தந்த ஷேப், இந்தந்த சைஸில் இருந்து இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் அதை நாயின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பால் கொடுக்கறத மாடுன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு மடு இருக்கும், கொம்பு இருக்கும், பெருசாக இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் இது மாட்டை சேர்ந்தது. விலங்குகள் வேற, பறவை வேற. பறவைகளால் தான் பறக்க முடியும், விலங்குகளால் பறக்க முடியாது. இதை நம்ம பிரித்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் செட் பண்ணுதில்ல நம்ம பிரெயின். இதை நம்ம ஸ்கீமாஸ்ன்னு சொல்கிறோம். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் திங்கிங். இது ஒரு குழந்தை லெவலில், இப்போ நீங்கள் ஒரு அடல்ட் லெவலில் நியூஸ் எல்லாம் படிக்கிறோம், எவ்வளவோ நியூஸ் பார்க்குறோம். இதை பார்த்து இதில் இப்படி போட்டிருக்கான், அதில் அப்படி போட்டிருக்கான், ஸோ அதனால தான் இது நடக்குதோ, ஒருவேளை கவர்மெண்ட் இதை பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வரானோ, இந்த மாதிரிலாம் நம்ம எவ்வளோ ஸ்பெக்குலேட் பண்ணுறோம். ஸ்பெக்குலேட்னா நம்ம எவ்வளோ டிஸ்கஷன் பண்ணுறோம். டீ குடிக்கிறச்சே, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறச்சேலாம் இதெல்லாம் சும்மா ஐவாஷ்பா, இதுதான் ரீசனாக இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோடு சேர்த்து பேசுகிறோம்ல.
ஒரு கனெக்ஷன்ஸ் உருவாக்குறோம். இதுனா இப்படித்தான் இருக்கும், இதுதான் இப்படி தான் இருக்கும்னு நம்ம மைண்டில் ஒரு ப்ரீ டிட்டர்மின்டு கான்டெக்ஸ்ட் எல்லாம் உருவாகுது இல்லை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய கெப்பாசிட்டி. ஓகேவா? இதை வந்து காக்னிட்டிவ்னு சொல்கிறோம். ஸோ காக்னிட்டிவிசம்ங்கிறது இதை தான் குறிக்குது பேசிக்காக, இந்த ஆற்றலை குறிக்குது. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு ஸ்கீமாஸ் மூலமாக ஈஸியாக பாகுபாடுபடுத்தி அதன் மூலமாக புரிதல் ஏற்படுறத வந்து காக்னிட்டிவிசம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து மனிதநேய கோட்பாடு, ஹியூமனிசம். பேசிக்காக ஒரு தனி மனிதனுடைய ஆற்றல், எந்த அளவுக்கு ஒரு தனி மனிதனுக்கு ஆற்றல் இருக்குது, அந்த ஆற்றல் அவன் எவ்வளோ தூரம் அவனால் உணர முடிஞ்சு அதை வந்து அவன் தான் வளர்ச்சிக்கு உபயோகிக்கிறான், அதை அவன் புரிஞ்சு கற்றுக்கிட்டு அவனோட ஃபுல் பொட்டன்ஷியல், அவனோட ஃபுல் ஆற்றலை தன் வளர்ச்சிக்கு அவனால் பயன்படுத்த முடியுதா, எப்படி பயன்படுத்த முடியும், எப்படி பயன்படுத்துகிறான், இதை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம்தான் வந்து ஹியூமனிசம். ஒரு தனி மனிதனுடைய ஆற்றலை ஃபோக்கஸ் பண்ணி வர ஒரு கான்செப்ட். ஓகேவா? 4வது வந்து கட்டமைப்புவாத கோட்பாடு, அதாவது கன்ஸ்ட்ரக்டிவிசம். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி மனிதன், ஒரு நபர் எப்படி வேணா இருக்கலாம், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட், தன்னை சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழல் மற்றும் அவனுடைய அனுபவத்தின் மூலமாக அவன் வந்து எப்படி நாலேஜை பில்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படிங்குன்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு பேஜுக்கு சொன்னோன்னா இது வந்து ரொம்ப ஜென்ரலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எனக்கு டக்குன்னு இந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் ஞாபகம் வருது. இப்போது அமெரிக்காலலாம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஷார்ட்ஸ் போட்டுட்டு போகிறதோ இல்லை அது வந்து ஒரு சாதாரண விஷயமாக நம்ம பார்க்குறோம். இங்கேருந்து அங்கே போகிறவங்க கூட யாராவது அப்படி ரோட்டில் நடந்து போகும்போது அதை தவறாக பார்க்குறது கிடையாது. பட் நம்ம ஊரில் ரோட்டில் இவ்வளோ மாடர்ன் ஆச்சு, ஆனால் இப்போவுமே யாராவது அந்த மாதிரி, அது பசங்களே இப்போ சட்டை இல்லாமல் ஒரு பையன் ரோட்டில் நடந்து போனால் நம்ம வந்து அதை சாதாரணமாக பார்க்க மாட்டோம். என்னது சட்டை இல்லாமல் நடந்து போகிறோம் அப்படின்னு தானே பார்ப்போம். இப்போ யூஎஸ்லானா அது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம், அதை ஒரு பெரிய விஷயமாகவே பார்க்க மாட்டாங்க. ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் என்னன்னாக்கா, இப்போது இந்தியாவில் வளர்ந்த ஒரு நபர் தன்னை சுற்றி இருக்கிறவங்க அந்த மாதிரி சட்டை போடாமல் ஒரு ஆண் போனாலோ இல்லை சரியான ஆடை அணியாமல் ஒரு குட்டி ஷார்ட்ஸோ இல்லை ஒரு ரொம்ப மாடர்னாக ஒரு பெண் போட்டுட்டு போனாலோ ரெண்டு பேரையுமே ஏன் இப்படி போகணும், கொஞ்சம் சரியாக போட்டு போகக்கூடாதான் நம்ம பேசுகிறோம். கரெக்டாக? அதை நம்ம எங்கேருந்து கற்றுக்குறோம்? இன்னொருத்தர் அதை பார்த்து இது சரி இல்லைன்னு சொல்கிறதுனால. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அதை பார்த்து அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிறத பார்த்து நம்ம எது சரி தவறோ, இதுதான் சமுதாயத்தின்படி சரியோ, இதுதான் சமுதாயத்தின்படி தவறோ அப்படிங்கிறத நம்ம சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழலையும் நம்ம அனுபவம், நம்ம சரியா நம்ம இப்போ அந்த மாதிரி ஷார்ட்ஸ் போட்டு வெளில போகிறச்சா நம்மளை யாராவது என்ன நீ இப்படி ட்ரெஸ் போட்டுட்டு போகிற, ஒழுங்காக ட்ரெஸ் மாற்றிட்டு போ அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஓஹோ அப்போ இப்படி போடக்கூடாதோ, நம்ம அனுபவத்தின் மூலமாக கற்றுக்கிற ஒரு விஷயம். பட் இதே நம்ம அங்கே போகும்போது இன்னொருத்தர் அப்படி நம்ம வேணால் அப்படி போட்டுக்காமல் இருக்கலாம், பட் இன்னொருத்தர் போடும்போது நம்ம தவறாக பார்க்குறதில்ல. ஏன்னா இங்கே அது அப்படித்தான் அப்படிங்கிறதையும் நம்ம அங்கே போய் அங்கே இருக்கிற சூழல்லையும் அங்கே இருக்கிறவங்க நடந்துக்கிற முறையிலேருந்து நம்ம பார்த்து கற்றுக்குறோம். ஸோ அங்கே யாருமே இன்னொருத்தர் அந்த மாதிரி சொல்கிறது இல்லை. ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி அங்கே போட்டுட்டு போனாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஏன் அப்படி போட்டுக்கிறேன்னு நம்மளை கேட்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது ஓ அப்போ இங்கே இது பரவாயில்ல, அங்கே அது பரவாயில்லைன்னு நம்ம ஒத்துக்க முடியாது. ஸோ இந்தியாவில் நம்ம வீட்டுக்கு நம்ம அம்மா இருக்கிற இடத்துல இல்லை நம்ம சொந்தக்காரங்க இருக்கிற இடத்துல வரும்போது நம்ம இப்படி தான் நடந்துக்கணும். இந்த மாதிரி இப்போ ஆஃபீஸ் போகும்போது வேறு மாதிரி நடந்துக்கிறோம், வீட்டில் வேறு மாதிரி நடந்துக்கிறோம்ல. இதெல்லாம் வந்து நம்ம அனுபவம், நம்ம சுற்றுச்சூழலோட நமக்கு ஏற்படுற ஒரு கான்வர்சேஷன்ங்கிற இன்ட்ராக்ஷனுங்கிறது தமிழ் எப்படி சொல்கிறது, நம்மளோட ஒரு உரையாடல்னா பேச்சில் தான் இருக்கணுங்கிறது இல்லை, புரிதலில் கூட உரையாடல் நடக்கும்ல. சுற்றி இருக்கிற விஷயங்கள், நம்மளை சுற்றி இருக்கிற சூழலில் நடக்கிற விஷயங்களை பார்த்து அதன் மூலமாக நமக்கு ஏற்படுற அனுபவத்திலேருந்தும் பார்த்து புரிஞ்சுக்கிறதுலேருந்தும் ஏற்படுற மாற்றங்கள் ஒரு புரிதல்கள், நம்ம மைண்டில் ஏற்படுற புரிதல்கள், இதை தான் வந்து கன்ஸ்ட்ரக்டிவிசம்னு சொல்கிறோம். ஏன்னா இது மைண்டில் ஸ்கீமாஸ் பில்ட் ஆகுது பேஸ்ட் ஆன் தி என்விரான்மெண்ட் அண்ட் தி எக்ஸ்பீரியன்ஸ் தட் வி ஹாவ். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்ஷன்லேயும் ஒவ்வொன்றுத்தோட பேராக இருக்குது. இதில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ஏல ஃபஸ்ட் நம்ம என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். முதல்து வந்து பிஹேவியரிசம் இல்லையா? நான் பிஹேவியரிசம்னா என்னன்னு சொன்னேன். அப்சர்வபிள், பார்த்து புரிஞ்சுக்கக்கூடிய நடத்தை. ஸ்டிமுலை, எஸ்பெஷலி தூண்டுதல், அதற்கான விளைவை சார்ந்து அதனால் ஏற்படுறக்கூடிய
மாற்றம், பார்த்து புரிஞ்சுக்கக்கூடிய மாற்றம், இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது தான் பிஹேவியரிசம். இன்னும் சொல்லப்போனால் இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங், ஆப்பரண்ட் கண்டிஷனிங்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இது கீழே தான் வரும். ஓகே, இங்கே வந்து கரெக்டான ஆன்சரையே அவங்க ஆன்சராக கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிஹேவியரிசம்னு இருக்குல்ல, பிஹேவியரிசம் கீழே தான் நமக்கு வந்து கண்டிஷனிங் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிறது வரும். ஓகே, கண்டிஷனிங் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிறது பழக்கப்படுத்துதல் மற்றும் வலுவூட்டுதல். ஸோ அப்போ ஏக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4, ரைட் சைட் லிஸ்ட்டில் வந்து 4. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தோம்னாக்கா கீழே கொடுத்துருக்கிற ஆன்சர் ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அது ஏன்னு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஏங்கிறது வந்து பிஹேவியரிசம் இல்லையா? ஸோ பிஹேவியரிசம்ங்கிறது நடத்தை கோட்பாடு. ஸோ நடத்தை கோட்பாடுக்கு கரெக்டான மேட்சிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனிங் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது பழக்கப்படுத்துதல் மற்றும் வலுவூட்டுதல். இது நான் முதலே எக்ஸ்ப்ளனேஷனில் சொன்னேன். ஸோ ஏ வந்து லிஸ்ட் ஏல பிஹேவியரிசம் இருக்குது, லிஸ்ட் பியில் பார்த்தீங்கன்னா 4th தான் கண்டிஷனிங் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ கீழே இருக்கிற ஆன்சர்ஸில் பார்த்தீங்கன்னா முதல் ஆப்ஷனில் ஏக்கு கரெக்டான மேட்ச் வந்து 4ன்னு கொடுத்துருக்கான். ஸோ கரெக்டு. அடுத்தது காக்னிட்டிவிசம். நான் காக்னிட்டிவிசம் என்னன்னு சொன்னேன்? மென்டல் ப்ராசஸ், ஒரு விஷயத்தை காம்ப்ளெக்ஸாக திங்க் பண்ணி புரிஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி. ஸ்கீமாஸ்லாம் அது கீழே தான் வரும்னு சொன்னேன், கரெக்டாக? ஸோ இந்த ஸ்கீமாங்கிறது ஒரு கீவேர்டு. பிஹேவியரிசம்க்கு அதே மாதிரி கீவேர்டு பார்த்தீங்கன்னா கண்டிஷனிங் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டு. ஸோ இந்த ஸ்கீமாங்கிறது பார்த்தீங்கன்னா தகவல்களை செயலாற்றுதல் மற்றும் மன உருவங்கள். ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பியில் வந்து செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது, இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அண்ட் மென்டல் ஸ்கீமாஸில். ஓகே, ஸோ இந்த காக்னிட்டிவிசம்க்கு கரெக்டான ஆன்சர், அதாவது லிஸ்ட் ஏல இருக்கிற பிக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து லிஸ்ட் பியில் 2. ஸோ கீழே இருக்கிற ஆன்சரில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏக்கு 4 கரெக்டாக கொடுத்துட்டான், பிக்கு 2 கொடுத்துட்டான். அடுத்தது வந்து சி, ஹியூமனிசம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொன்னேன்? செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், ஒரு தனி மனிதனுடைய ஆற்றல், அவனுடைய வளர்ச்சி அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ சுய நிறைவு மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி. ஸோ கீவேர்டு பார்த்தீங்கன்னா அதுதான், சுய நிறைவு மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிங்கிறது தான் கீவேர்டு, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அண்ட் பர்சனல் க்ரோத். அதுக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்புலேயே கரெக்டான ஆப்ஷன் கொடுத்துட்டான். ஸோ சிக்கு வந்து 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது டி, கன்ஸ்ட்ரக்டிவிசம். கன்ஸ்ட்ரக்டிவிசம்னு நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? நம்ம சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழலோட நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு உரையாடல், ஒரு அனுபவத்தை சார்ந்து உருவாகக்கூடிய எண்ணங்கள், கற்றல் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அதுக்கு வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்பர் 1, நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் த்ரூ இன்டராக்ஷன், அதாவது இடைவினைகள் மூலம் அறிவை உருவாக்குதல். நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் த்ரூ இன்டராக்ஷன், அந்த இன்டராக்ஷனுங்கிறது தான் வந்து கீவேர்டு. ஸோ அப்படி பார்த்தோன்னா கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அதில் வந்து ஏக்கு 4, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 1ன்னு கரெக்டாக கொடுத்துருக்கான். ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். கேள்வி 4 பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ் அபவுட் த லேர்னிங் கர்வ். ஸோ தமிழில் சொல்லணும்னா கற்றல் வளைவு, லேர்னிங் கர்வ் பற்றி தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்கு. அதாவது கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் இந்த 4மே கற்றல் விளைவு பற்றின வாக்கியங்கள் தான். ஸோ அதில் வந்து எது தவறான வாக்கியம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இது பார்த்தீங்கன்னா அகெயின் லேர்னிங் அண்ட் டீச்சிங், எஸ்கே மங்கள், சுப்ராமங்கல் புக்லேருந்து எடுத்திருக்கோம். புக் ரெஃபரன்ஸில் வந்து லேர்னிங் கர்வ் அப்படிங்கிற டாபிக் கீழே அது வருது. பேஜ் நம்பர் 78, 79 இந்த 2 பேஜில் தான் இந்த டாபிக் இருக்குது. சிலபஸில் எந்த டாபிக் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் கர்வ் கீழே வருது. அதுலேயே இந்த மெமரி, ரிமெம்பரிங் அண்ட் ஃபர்கெட்டிங்கும் வந்துடும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ லேர்னிங் கர்வ் அப்படின்னா என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு லேர்னிங் கர்வ் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை கற்றுக்க ஆரம்பித்ததுலேருந்து கற்று முடிக்கிற வரைக்கும் ஒரு ப்ராசஸ், ஒரு ஜேர்னி இருக்கு இல்லையா, கற்றுக்கிற அந்த ஒரு பயணம் இருக்கு இல்லையா, அதை வந்து கற்றல் வளைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ கற்றுக்க ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தது, கற்றுக்கும் போது நம்மளுடைய அந்த ஜேர்னி எப்படி இருக்கும், கற்று முடியறச்சே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விளக்கிறத தான் வந்து லேர்னிங் கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு செகண்டில் கற்றுக்க முடியாது. சில விஷயங்கள் இருக்குது. இப்போ ப்ராப்பராக இப்போ ஒரு பாடம் படிக்கிறோம், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஒரு ஸ்கில் கற்றுக்குறோம், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுக்கலாம். அது ஒரு நாளாக இருக்கலாம், ஒரு வாரமாக இருக்கலாம், ஒரு வருஷமாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ அந்த டைம், அந்த கால அளவில் நம்ம கற்றுக்கும் போது அந்த கற்றுக்கிற ப்ராசஸ் வந்து என்ன கோத்ரூ பண்ணுது அப்படிங்கிறத குறிக்கிற ஒரு வளைவு தான் வந்து கற்றல் விளைவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ கீழே இருக்கிற சென்டென்ஸ் ஒவ்வொன்றுத்தையும் தனியாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஓகே,
It says it graphically represents progress of learning over time. இது காலப்போக்கில் கற்றலின் முன்னேற்றத்தை வரைபடமாக குறிக்கிறது. நான் லேர்னிங் கர்வ்னா என்னன்னு சொல்லும்போது சொன்னேன் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம கற்றுக்கும் போது அந்த கற்றுக்கிற பயணத்தை குறிக்கிறது தான் லேர்னிங் கர்வ் அப்படின்ட்டு. ஸோ முதல் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டு. ஓகே, லேர்னிங் கர்வ்ங்கிறது ஒரு காலகட்டத்தில் நம்ம கற்றுக்கும் போது அது கற்றுக்கிற விஷயத்தோட ஜேர்னியை குறிக்கிறது தான். ஸோ அதுதான் வந்து லேர்னிங் கர்வ், முன்னேற்றத்தை குறிக்கிறது. ஸோ முதல் சென்டென்ஸ் கரெக்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இட் அப்ளைஸ் ஒன்லி டு ரோட் மெமரி நாட் டு மோட்டார் ஸ்கில் லேர்னிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது மனப்பாட நினைவுக்கு மட்டுமே பொருந்தும், மோட்டார் திறன் கற்றுதலுக்கு பொருந்தாது. மனப்பாடத்துக்கும் மோட்டார் திறனுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி ஆன்சர்ஸை மக்கடிக்கிறது வந்து மனப்பாட திறன். இல்லை இப்போ காலையில் அசம்பிளியில் பாட்டு பாடுவாங்கல்ல, தேசிய கீதம் பாடுறோம், சாமி பாட்டு பாடுறோம், சினிமா பாட்டு பாடுறோம், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி பாடுற ஒரு விஷயங்கள். ஓகேவா, இதை லேர்னிங் கர்வ் குறிக்கும். இதே மாதிரி மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படிங்கும்போது வண்டி ஓட்டு கற்றுக்கிறது, மிஷின் ஆப்ரேட் பண்ண கற்றுக்கிறது, ஒரு அவன் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், இல்லை இப்போ பெரிய பெரிய ஃபேக்ட்ரியிலலாம் பெரிய பெரிய மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்கல்ல, அதை கற்றுக்கிறது, அதெல்லாமும் மோட்டார் ஸ்கில் சம்மந்தப்பட்டது தான். லாரி ஓட்ட கற்றுக்கிறது, கார் ஓட்ட கற்றுக்கிறது, ஸ்கீ பண்ணுறது, நம்மளுடைய மசில், நம்மளோட தசைகளை சார்ந்து நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் மோட்டார் திறன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சென்டென்ஸ் வந்து ஃபால்ஸ் லேர்னிங் கர்வை சொல்லும்போது. ஏன்னா ஒரு லேர்னிங் கர்வுங்கிறது ரெண்டு விதமான கற்றலையுமே அந்த கற்றலோட முன்னேற்றத்தை குறிக்கிற ஒரு கர்வ் தான். அது வந்து வெறும் மனப்பாடம், அதாவது ரோட் மெமரிக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கர்வ் கிடையாது. மோட்டார் ஸ்கில்ஸை கற்றுக்கிறதுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த மோட்டார் ஸ்கில்ஸ் கற்றுக்கும் போது அந்த முன்னேற்றத்தை காமிக்கிறதுக்குமே இந்த கற்றல் விளைவு, அதாவது லேர்னிங் கர்வை உபயோகப்படுத்துவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் பி அப்படிங்கிறது வந்து அந்த சென்டென்ஸ் வந்து ஃபால்ஸு. ஓகேவா, சென்டென்ஸ் சி போவோம். பிளாட்டூஸ் ஷோ டெம்பரரி ஸ்டாக்னேஷன் பட் நாட் த எண்ட் ஆஃப் லேர்னிங். அதாவது சமவெளிகள் தற்காலிக தேக்கத்தை காட்டுகின்றன, கற்றலின் முடிவை குறிக்கவில்லை. ஸோ நீங்கள் கூகுளில் சும்மா லேர்னிங் கர்வ் இல்லை, அந்த புக்கில் நீங்கள் அந்த 2 பேஜில் 78, 79 பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருப்பான், லேர்னிங் கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த லேர்னிங் கர்வில் நம்ம கற்று முடியும் போது பார்த்தீங்கன்னா சில சமயம் என்னாக நம்ம கற்றுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்டில் நமக்கும் ஒரு சலிப்போ ஒரு டயர்டோ வந்து நம்ம திருப்பி அதை பிக் பண்ணுவோம்ல. அதே மாதிரி ஒரு விஷயத்தை கற்று முடிக்கிறதுனால அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அதை நம்ம இன்னும் ட்ரைனிங்கில் இருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கோம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த கற்றல் விளைவில் பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் தானே, இந்த கர்வ் முடிஞ்சு கீழே ஒரு சமவெளியில் கொண்டு போய் விடும், இப்படி ஸ்ட்ரெயிட் லைனில் கொண்டு போய் விடும், பீக் ஆகி கர்வ் ஆகி ஸ்ட்ரெயிட் லைனில் கொண்டு போய் விடும். ஓகே, அந்த ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறது வந்து முடிவை குறிக்கலை, ஒரு தற்காலிக தேக்கத்தை குறிக்குது அப்படின்றாங்க. விச் இஸ் அ ரைட் சென்டென்ஸ். அது வந்து தற்காலிக தேக்கம். நம்ம வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ எக்ஸாமுக்கு நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு வேகத்தில் ஃபுல் பிளான் போட்டுருவோம். இந்த 1 ஹவரில் முதல் யூனிட்டு, 2வது யூனிட்டு, அப்புறம் ஒரு 10 நிமிஷம் பிரேக்கு, அதுக்கு அடுத்த 1 ஹவரில் நான் யூனிட் 3, 4 முடிச்சிருவேன் அப்படிலாம் நம்ம போடுறோம்ல. பட் ஆக்சுவலாக 1 ஹவர், ஃபஸ்ட்டு 1 ஹவர் கண்டினியூஸாக படிக்கிறதே கஷ்டம் பாதி பேருக்கு மேலே. அப்படியும் நம்ம 1 ஹவர் படிச்சிடுறோன்னு வைங்க, ஒரு சோர்வு வந்து அந்த 10 நிமிஷம் பிரேக்குங்கிறது இன்னொரு 1 ஹவர் பிரேக் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி அடுத்த 2 யூனிட்டுக்கே போவோம். பட் அது வந்து தேக்கமே தவிர நம்ம நிறுத்த போகிறதில்ல கற்றுக்கிறது. ஓகேவா, ஸோ இந்த லேர்னிங் கர்வுங்கிறது தேக்கத்தை பிளாட்டூ மாதிரி குறிக்கும். அந்த சமவெளிங்கிறது தேக்கத்தை குறிக்கிற ஒரு விஷயமே தவிர நான் கைவிடுறத வந்து கற்றுக்கிறத முடிக்கிறத வந்து அந்த லேர்னிங் கர்வ் குறிக்கிறது இல்லை அந்த சமவெளியில். ஸோ அதனால் சென்டென்ஸ் சியுமே கரெக்டு. ஸோ சமவெளிகள் தற்காலிக தேக்கத்தை காட்டுகின்றன, கற்றலின் முடிவை குறிக்கவில்லை அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்தது வந்து 4th டி, சென்டென்ஸ் டி பார்த்தீங்கன்னா இனிஷியல் ப்ரோக்ரஸ் இஸ் யூஸ்வலி ஃபாஸ்டர் ஃபாலோட் பை ஸ்லோவர் கெயின்ஸ். ஆரம்ப முன்னேற்றம் பொதுவாக வேகமாக இருக்கும், அதை தொடர்ந்து மெதுவான முன்னேற்றம் காணப்படும். எப்பவுமே ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு அந்த எந்தூசியாசம் பயங்கரமாக இருக்கும். புதுசாக ஒன்று கற்றுக்குறோம் அப்படி. ஜிம் போகிறதே வச்சுக்கோங்களேன், ஜிம் போக ஆரம்பித்த முதல் வாரம் ஒரு 2-3 நாள் பரபரப்பாக எழுந்து கிளம்பி போயிடுவோம்.
அடுத்து ஒரு 2 நாள் எந்திரிக்கும் போது ஐயோ எழுந்துக்கணுமே அப்படின்னு இருக்கும்ல. எந்த ஒரு விஷயமே அப்படிதான், கற்றுக்க ஆரம்பிக்கும் போது ஒரு ஜரூர் இருக்கும், ஒரு சூடு இருக்கும், நம்ம கிட்டுக்கிட்டுன்னு ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா லேர்னிங்கிறது வந்து டக்குன்னு அப்படி கற்றுட்டு டக்குன்னு பண்ணுறது சின்ன விஷயங்களுக்கு ஓகே, பெரிய விஷயங்களுக்கு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கிடையாது. இல்லை, ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டா நம்ம கற்றுக்கிட்டதை அப்ளை பண்ணணும், அதை பண்ணி பார்க்கணும், திரும்ப திரும்ப ட்ரெயின் பண்ணணும். இப்போது எஸ்பெஷலி இந்த காம்படிஷன் போகிறவங்க இல்லை சீரியஸாக ஒரு ஸ்கில் கற்றுக்கிறவங்களெல்லாம் யோசிச்சு பாருங்கள், எடுத்த உடனே எல்லாம் வந்துடும் வராதில்ல. பண்ணி பண்ணி பார்த்து அதை அனுபவப்பட்டு அப்புறம் தானே நம்ம முழுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம். ஸோ அதில் நடுவில் அந்த அந்த ஒரு சோர்வோ இல்லை ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்ட்டோ வர்றது ரொம்ப ரொம்ப சாதாரணம் இல்லையா. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, எப்போவுமே லேர்னிங் கர்வ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஆரம்பிக்கும் போது ரொம்ப வேகமாக இருக்கும் லேர்னிங் கர்வ். ஏன்னா அந்த ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு எந்தூசியாசமோடு நம்ம ஆரம்பிப்போம் கற்றுக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகிடும் பேஸு. திருப்பி ஒரு ஸ்லோக்கு அப்புறம் திருப்பி கொஞ்சம் ஸ்பீடு ஏறும். எஸ்பெஷலாக நமக்கு அது நம்ம கற்றுக்கிட்டோம், அது ஓரளவு நமக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுங்கிற இடத்துல திருப்பி எந்தூசியாசம் வந்து வரும். ஓகே, ஸோ அதை தான் அந்த சென்டென்ஸ் குறிக்குது. ஆரம்ப முன்னேற்றம் பொதுவாக வேகமாக இருக்கும், அதை தொடர்ந்து மெதுவான முன்னேற்றம் காணப்படும் அப்படிங்கிறது விச் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஸோ கேள்வி என்ன, இந்த பின்வரும் வாக்கியங்களில் கற்றல் விளைவை பற்றி தவறான கூற்று எது அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்படி பார்த்தா நம்ம 4 சென்டென்ஸோட விளக்கமும் பார்த்தோம். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா ஆப்ஷன் பி இது மனப்பாட நினைவுக்கு மட்டுமே பொருந்தும், மோட்டார் திறன் கற்றலுக்கு பொருந்தாதுங்கிறது தவறான ஒரு வாக்கியம். ஏன்னா லேர்னிங் கர்வுங்கிறது மனப்பாட நினைவுக்கும் பொருந்தும், மோட்டார் திறன் கற்றுதலுக்கும் பொருந்துங்கிறது தான் உண்மை. ஸோ இட் அப்ளைஸ் ஒன்லி டு ரோட் மெமரி அப்படிங்கிறது வந்து ராங். இட் அப்ளைஸ் போத் டு ரோட் மெமரி அண்ட் டு மோட்டார் ஸ்கில் லேர்னிங் ஆல்சோ. ஓகேவா, அடுத்த கேள்வி பார்த்துடலாம். A teacher introduces a unit with a broad conceptual framework before teaching details. This reflects which model of teaching? இதோட தமிழாக்கம் வந்து, ஒரு ஆசிரியர் விரிவான விவரங்களை கற்பிப்பதற்கு முன் ஒரு பரந்த கருத்தியல் கட்டமைப்பை கொண்டு ஒரு பாடத்தை தொடங்குகிறார். இது எந்த கற்பித்தல் மாதிரியை குறிக்கிறது அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ அதுக்கு முதல்ல கீழே இருக்கிற ஆப்ஷனில் நானும் அந்த ஆப்ஷன் என்னென்னங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அகெயின் இந்த கேள்வியும் நமக்கு லேர்னிங் அண்ட் டீச்சிங் எஸ்கே மங்கல் சுப்ராமங்கல் புக்லேருந்து எடுத்திருக்கோம். புக்கு ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா மாடல் ஆஃப் டீச்சிங் அப்படிங்கிற டாபிக் கீழே வருது. புக்கில் பேஜ் நம்பர் 330 to 333 அந்த பேஜுக்குள்ளே இருக்கிற டாபிக் இது. இதிலேருந்து இந்த கேள்வி நமக்கு எக்ஸாம்பிள் வந்திருக்கு. சிலபஸ் டாபிக் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங் அட்வான்ஸ்டு ஆர்கனைசர்ஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே வரும் சிலபஸில். ஓகேவா, ஸோ இது கீழே இருக்கிற 4 ஆப்ஷன் என்னங்கிறத பார்த்துடலாம். ப்ராஜெக்ட் மெத்தட், கான்செப்ட் அட்டைன்மெண்ட் மாடல், அட்வான்ஸ் ஆர்கனைசர் மாடல், இன்கொயரி ட்ரைனிங் மாடல். இந்த 4 ஆப்ஷனுடைய தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா திட்டமுறை, கருத்து அடைதல் மாதிரி, முன்கூட்டிய அமைப்பு மாதிரி, விசாரணை பயிற்சி மாதிரி. ஓகேவா, இப்போ இது ஒவ்வொன்றும் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மெத்தட், கான்செப்ட் அட்டைன்மெண்ட் மாடல், அட்வான்ஸ் ஆர்கனைசர் மாடல், என்கொயரி ட்ரைனிங் மாடல். ஸோ இதோட தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து திட்டமுறை, கருத்து அடைதல் மாதிரி, முன்கூட்டிய அமைப்பு மாதிரி, விசாரணை பயிற்சி மாதிரி. ஓகே, ஸோ இதில் ஒவ்வொன்றும் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ ப்ராஜெக்ட் மெத்தட் அதாவது திட்டமுறை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை வந்து யூஸ்வலாக மாணவர்களை மையமாக கொண்ட ஒரு மாடல். ஓகேவா, ப்ராஜெக்ட் மாடல் அப்படிங்கிறது. ஸோ மாணவர்களுக்கு அவங்க கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வேணுங்கிறத அவங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த ப்ராஜெக்டை பண்ணும்போது வரக்கூடிய சின்ன சின்ன சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி அது மூலமாக கற்றுக்கிறது. இதில் வந்து ஒரு டீச்சருடைய சூப்பர்விஷன் இல்லை ஒரு டீச்சருடைய பங்களிப்புங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா ப்ராஜெக்ட் பண்ணும்போது டீச்சர் கைட்லைன்ஸை கொடுத்துருவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணுவாங்களே தவிர டீச்சர் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்கார மாட்டாங்களா ப்ராஜெக்ட் பண்ணி முடிகிற வரைக்கும். ஸோ இதுக்கு வந்து அவன் கொஷனில் கேட்குற மாதிரி ஒரு ப்ராட் ஃப்ரேம் ஒர்க் அந்த மாதிரி தேவையில்லை. விரிவான விவரங்களை கற்பிப்பது அப்படிங்கிறது இல்லை. கிளாஸில் சொல்லிக் கொடுக்குற கான்செப்ட்ஸ், அந்த கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி இவங்க ப்ராஜெக்ட் பண்ணுறது மூலமாக அவங்க நிறையா கற்றுப்பாங்க. அவங்களோட கான்செப்ட்
அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பயங்கரமாக விரிவடையும். ஸோ அது வந்து கரெக்டான ஆன்சர் கிடையாது. அடுத்தது கான்செப்ட் அட்டைன்மெண்ட் மாடல். அதாவது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இட் எம்ஃபசைசஸ் ஹெல்பிங் ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப் கிளியர் டெஃபினிஷன் அண்ட் ஆட்ரிபியூட் ஆஃப் அ கான்செப்ட் த்ரூ சீரீஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் நான் எக்ஸாம்பிள்ஸ். அதாவது ஒரு விஷயத்தை எப்படி கற்றுக்கிறதுனா அந்த விஷயத்துக்கான சரியான எதிர்காட்டுகளை காமிச்சும் எதெல்லாம் எதிர்காட்டு இல்லைங்கிறத காமிச்சும் அந்த கான்செப்டை புரிய வைக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மிருகங்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னா மிருகங்கள் எக்ஸாம்பிளுக்கு சரியான மிருகங்களை காமிச்சு இதெல்லாம் தான் மிருகங்கள்னு சொல்லிட்டு பறவைகளை காமிச்சு இதெல்லாம் பறவைகள் இதெல்லாம் மிருகங்கள் கிடையாது அப்படின்னு அந்த டிஃப்ரென்ஸையும் காமிக்கிறது. ஸோ தட் மிருகங்கள்னா என்னங்கிற கான்செப்ட் வந்து கிளியராக புரியும். அதை வந்து கான்செப்ட் அட்டைன்மெண்ட் மாடல் அப்படிங்கிறோம். அதாவது கருத்து அடைதல் மாதிரி. ஓகேவா? அதோடைய வேறுபாடு என்ன, எது சிமிலர் எது ஆப்போசிட்ஸுங்கிறதெல்லாம் கிளியராக சொல்லி புரிய வைக்கிறது. ஆப்ஷன் டி முதல்ல பார்த்துடலாம். சிக்கு முன்னாடி இன்குவைரி ட்ரைனிங் மாடல். அதாவது இந்த மாடல் வந்து மாணவர்களை நிறைய கேள்வி கேட்கறதுக்கு ஊக்குவிக்கும் பேசிக்காக. ஓகேவா? விசாரணை பயிற்சி மாதிரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தமிழில். அதாவது ஒரு டாபிக் பற்றின ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் கொடுத்த பிறகு அவங்க அதிலிருந்து நிறைய கேள்விகள் கேட்டு தன்னிச்சையாக அதை பற்றி நிறையா அதுக்கு சம்மந்தப்பட்ட புத்தகங்கள்லையோ இன்டர்நெட்லேயோ அவங்களா தேடி அதுக்கு சம்மந்தப்பட்ட டாபிக்ஸ் எல்லாம் படித்து அவங்களா கற்றுக்கிறது ஆக்டிவ் லேர்னிங் கீழே வரும் இது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய க்ரியேட்டிவ் திங்கிங் காக்னிஷன்லாம் இப்போ சொன்னோம்ல முந்தின கொஷின்ஸில் அந்த காக்னிஷனுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முன்னுதாரணமாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு விரிவான விவரங்களை வந்து கற்பித்து ஒரு பரந்த கருத்தியல் கட்டமைப்பை கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து இதுக்கும் கிடையாது. ஏன்னா இவங்களே தான் சுயமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ ஒரு பேஸ் லைன் தான் கொடுப்பாங்க. பசங்களாக அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு சம்மந்தப்பட்ட டாபிக்கெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு சுயமாக தன்னுடைய கிரிட்டிக்கல் திங்கிங் தன்னுடைய மூளை செயலாற்றின் மூலமாக கற்றுக்கிற ஒரு கான்செப்டை தான் நம்ம இன்குவைரி ட்ரைனிங் மாடல்னு சொல்கிறோம். ஸோ ஏ, பி அண்ட் டி மூணுமே கிடையாது கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அட்வான்ஸ் ஆர்கனைசர் மாடல். அதாவது முன்கூட்டிய அமைப்பு மாதிரி. ஏன் அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஸோ இந்த மாடலை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிட் அசுபெல் அப்படிங்கிறவர். DAVID ஸ்பேஸ் AUSUBEL எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா சில சமயம் சில கான்செப்டை சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கான்செப்டை பற்றினா ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கான்செப்டை நம்ம சொன்னோம் அப்படின்னாக்கா அது பெட்டராக போய் ரீச் ஆகும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ ஒரு ஓவரால் ஃப்ரேம் ஒர்க்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற காம்பனன்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது மூலமாகவோ இல்லை ஒரு சின்ன விஷயத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு அதை வந்து இன்னொரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி அந்த புரிதலை உருவாக்குறது மூலமாகவோ இது பெட்டராக புரிய வைக்கிறதுக்கு உதவும் அப்படிங்கிறார் இந்த மாடல். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா இப்போது ஒரு கிளாஸில் வந்து ரெயின் ஃபாரஸ்ட்டை பற்றி ஒரு டீச்சர் வந்து சொல்லணும் அப்போ கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அவங்க எப்படி ஆரம்பிக்கலாம்னா இன்றைக்கி ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டோட 4 லேயர் பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னாக்கா முதல்ல அந்த காடுகளில் வாழக்கூடிய சின்ன சின்ன பிராணிகள் உயிரினங்கள் அனிமல்ஸ் மிருகங்கள் பறவைகளை பற்றி சொல்லிட்டு இதுங்கள்லாம் இந்த மாதிரி இடங்களில் வசிக்கும், இந்த மாதிரி இடம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி அதை கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 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 கான்செப்டின் மூலமாக இன்னொரு கான்செப்டை புரிஞ்சுக்கிறது. அது ஒரு பெரிய ஃப்ரேம் ஒர்க்கை வச்சுட்டு அதுக்குள்ளே இருக்கிற காம்பனன்ஸையும் சொல்லலாம். ஒரு சின்ன கான்செப்ட்லேருந்து ஒரு பெரிய கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். யூஸ்வலாக ஸ்டோரி டெல்லிங்லாம் இது கீழே தான் வரும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டோரி டெல்லிங்கில் எப்படி சொல்லுவோம், கதை சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், ஃபஸ்ட்டு ஒரு ஊரில் இப்படி ஒரு நாடு இருந்தது, இந்த நாட்டில் இப்படி ஒரு ராஜா இருந்தான்,
இந்த நாடு செழிப்பாக இருந்ததுன்னு ஒரு பெரிய பிக்சர் கொடுத்துட்டு அப்புறம் இந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம வரோம் இல்லையா? இல்லாட்டி இது வந்து இதை சார்ந்த ஒரு கதை, இது வந்து இதை பற்றின ஒரு கதை அப்படின்னு சொல்லி அப்படின்னா என்ன ஏது 1600 நூற்றாண்டில் இப்படி இருந்தது அப்படி இருந்தது, அந்த காலத்தில் இருந்த ஒரு மன்னன், அந்த மன்னன் தான் இவன், இது அவனுடைய கதை அப்படிங்கிறோம் இல்லையா? ஸோ பேசிக்காக ஒரு விஷயத்துக்கான ஒரு ப்ரீகர்சர் மாதிரியான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து கனெக்ஷன்ஸ் கொடுத்து விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இதுக்கு வந்து இந்த மாதிரி விதத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு என்னென்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம், கான்செப்ட் மேப்ஸு, KWL சார்ட்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஷார்ட் ஸ்டோரிஸு, பர்சனல் அனெக்டோட்ஸ், இதெல்லாம் லைக் ஒரு சின்ன கதை சொல்லி ஒரு கான்செப்டை புரிய வைக்க ட்ரை பண்ணுறது, இல்லை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கனெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக இதை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இதை பேசிக்காக இந்த கொஸ்டின், அதாவது ஒரு ஆசிரியர் விரிவான விவரங்களை கற்பிப்பதற்கு முன் ஒரு பரந்த கருத்தியல் கட்டமைப்பை கொண்டு ஒரு பாடத்தை தொடங்குகிறார். இது எந்த கற்பித்தல் மாதிரி அப்படிங்கிற கேள்விக்கு சரியான பதில் வந்து முன்கூட்டிய அமைப்பு மாதிரி. இந்த முன்கூட்டிய அப்படிங்கிறது தான் கீவேர்டு. ஏன்னா இந்த ஆக்சுவல் கான்செப்டுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்டு இல்லை ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கான்செப்டை பற்றி சொல்கிறது. ஸோ தட் அது புரிஞ்சுக்கிறதுக்கும் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஓகேவா? அடுத்த கொஷின் போயிடலாம்.